இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 4வது நாளிலும் கூட ஆண்டவர் தம்மை எவ்வாறு நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லி தியானிக்க இருக்கின்றோம். ஒரு தாயாக தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். முதல் நாளிலே பார்த்தோம், ஒரு ஆசிரியராக நமக்கு போதிக்கிறவராக இருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? அதே போல நாம் 2ஆம் நாளிலே ஒரு மேய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளெல்லாம் நடத்துகிறவராக இருக்கின்றார். ஒரு மருத்துவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையின் நோயின் பிடிகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக நம்மை வெளிப்படுத்துகின்றார். இந்த 4வது நாளிலே ஒரு தாயாக இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, ஏசாயா 66:13 வாசிக்கின்றோம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு தாயாக, ஒரு தாயினுடைய அன்பை நாம் எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம்ல. அப்போ அந்த ஒரு தாயாக இருந்து நம்மை தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எவ்வாறெல்லாம் சீராட்டி பாலூட்டி அதன் தேவைகளை அறிந்து செயல்படுகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும்ல. அந்த குழந்தை என்ன விரும்பும், அந்த குழந்தை எதுக்காக அழுது அப்படிங்கிற எல்லாவற்றையும் ஒரு தாய் நன்கு அறிவாள். என்னுடைய 1 வயது என்னுடைய பேரனோடு நான் அநேக சமயத்தில் விளையாடிட்டு இருப்பேன். அவனோடு சேர்ந்து நானும் என்னச்சு விளையாட ஆரம்பிச்சிருவேன். அப்போ நிறைய விளையாட்டு பொருட்களெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது சில பொருளை மிஸ் பண்ணிடுவான். எனக்கு அது தெரியாது. இல்லை, ஏதாவது ஒரு சேரில் ஒரு கார்னரில் கீழே தூக்கி போட்டுருவான். நான் அதை கவனிச்சிருக்க மாட்டேன். ஆனால் அந்த பொருள் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழுவான். ஆனால் எனக்கு தெரியாது ஏன் அழுகிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மகா ஓடி வந்து சொல்வா, அம்மா அவன் இந்த பொருள் வச்சு விளையாடிக்கிட்டதுனால பாருங்கள் அது அந்த கார்னரில் இருக்குது, அவனுக்கு எடுக்க முடியல, அவன் அதுக்கு தான் அழுகிறான்னு சொல்லுவேன். அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அந்த குழந்தை எதுக்கு அழுது. அது நானும் அவன் கூட தான் இருந்திருப்பேன், ஆனால் எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அதை எடுத்து கொடுத்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு அவன் விளையாடுவான். பாருங்கள், அப்போ ஒரு தாய்க்கு தெரியும் தன்னுடைய குழந்தை எதுக்காக அழுது எப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அந்த தாய்க்கு தெரியும். அதே போல தான் நம்முடைய பரம தாயாக நம்மோடு இருந்து நாம் துயரப்படுகிற, துன்பப்படுகிற, நாம் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு வேளைகளிலும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையெல்லாம் எவ்வாறு தேற்றுவாளோ அதை போல இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். பார்க்கிறோம், ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், இப்போ நிறைய நம்ம தொலைக்காட்சியில் கேட்குறோம், பேப்பரில் வாசிக்கிறோம், நியூஸ் பேப்பரில் பாருங்கள், நிறைய தவறுதலான முறையிலே குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார் குழந்தைகளை கொண்டு நதியில் வீசிடுறாங்க, பாலத்துக்கு அடியில் கொண்டு போட்டு போயிடுறாங்க. எத்தனை குழந்தைகள் நாய் குதறி கொண்டு இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம்ல. பாருங்க, எவ்வளவு கொடூரமான. அப்போ ஒரு தாயினுடைய அன்பு இப்படி கூட இந்த காலங்களில் என்ன செய்யுது, மாறிடுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை விடவும் நான் உன்னை மேலா நேசிக்கிறேன். தாய் கூட ஒருவேளை மறந்துடலாம், ஆனால் அதை விடவும் நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். ஒரு தாய் தேற்றுவதை விடவும் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் அல்லது இழப்புகளை நாம் சந்திக்கும் போது நம்முடைய மனமெல்லாம் சோர்ந்து போயிடுதில்ல. அப்போ ஐயோ, நான் என்னுடைய தாயை இழந்துட்டேனே, என்னுடைய தகப்பனை இழந்து போனேனே, என்னுடைய சகோதரனை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை, இப்படி நம்ம இழப்புகளை நாம் சந்திக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட ஒரு தாயை போல இருந்து நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு தாய் என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை என்னுடைய தாயாரை விட்டு நான் வெகு தூரத்தில் இருந்து நான் பணி புரிந்திருந்தாலும் எனக்கு ஒரு தாயினுடைய அன்பை விட மேலான அன்பை அவர் எனக்கு கொடுத்து என்னை தேற்றுவதை நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் உணர்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்கிறார். பாருங்கள், அவரை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். பாருங்கள், பாடல் வரி இப்படி சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, மார்போடு அடைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அடைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார்.
ஒரு தாய் தேற்றுவதை போல ஒரு குழந்தை அவர் கவலைப்பட்டு ஒரு விஷயத்துக்காக அவர்களை கண்ணீரோடு இருக்கும் பொழுது அந்த தாய் பக்கத்தில் உட்காந்து அன்போடு தேற்றுவாங்க. இதுக்கா நீ கவலைப்படுற, இதுக்கா நீ துக்கப்படுற, இதுக்கா நீ அழுதுகிட்டு இருக்கிறன்னு சொல்லி ஒரு தாய் எவ்வளவாய் தன்னுடைய குழந்தையை ஆற்றி தேற்றுவாள்ல, அதை விடவும் ஒருபடி மேலாக நின்று ஆண்டவர் நம்முடைய தோள் மீது தன்னுடைய கரங்களை வைத்து நம்மை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு தாயை போல ஒரு அரவணைக்கிற அன்பு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதை விடவும் மேலான ஒரு அன்பை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசித்திருக்கிறோமா? ஒரு தாயின் அன்புக்கும் மேலான ஈடு இணையாகாத அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில ருசித்திருக்கிறோமா? நான் என்னுடைய தந்தையை இழந்து நான் தவிக்கும் பொழுதும், என்னுடைய கணவரை இழந்து நான் தவிக்கும் பொழுதும் இந்த ஒரு மேலான அன்பை நான் என்னுடைய வாழ்க்கையில ருசித்து கொண்டேன். ஒருவேளை இந்த இழப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் நான் ஆண்டவரை விட்டு எங்கேயோ சென்றிருப்பேன்ல. ஆனால் அந்த இழப்பிற்கும் மேலாக என் தேவன் என்னை இந்த நாள் வரைக்கும் என்னை ஒரு தாய்க்கு மேலாக இருந்து என்னை அரவணைத்து அவர் தேற்றி கொண்டு வருகிறதை என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் ஆற்றி தேற்றி அவர் நம்மை அரவணைப்பதை உங்களுடைய வாழ்க்கையிலும் புரிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் தருவாராக. ஒருவேளை நம்மளுக்கு நிறைய கவலைகளினால், கஷ்டங்களினாலும், பாரங்களினாலும் என்னை ஆற்றி தேற்ற யாருமில்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அவருடைய பாதப்படிக்கு வாருங்கள். ஆண்டவரே, நீ என்னை ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய வாழ்க்கையில் என்னால் ஈடுகட்ட முடியாத என்னுடைய இழப்புகள், என்னுடைய நோயின் பிடிகள் எல்லாவற்றையும் மத்தியிலும் நீங்கள் என்னை ஆற்றி தேற்றுங்க என்று சொல்லி நாம் அவருடைய கரங்களிலே நாம் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா, நீங்களே ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆனால் தாய் இந்த காலங்களில் தாயினுடைய அன்பெல்லாம் மாறி போகிறதப்பா. ஆண்டவரே, நீங்கள் அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்புடையவர், தாயை போன்ற மார்பை உடையவர் அப்பா. அப்பா, உங்களுடைய பாதத்திலே வந்து நாங்கள் அமர்ந்திருக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஒருவேளை அநேக பிரச்சனைகளால், கவலைகளினால், கஷ்டங்களினால், நோய்களினால், இன்னும் பல்வேறு காரியங்களினாலே மனம் தளர்ந்து நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆற்றி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு தாயை போல இருந்து அவருடைய வாழ்க்கையில அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையிலே தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். பிரச்சனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரை கலங்கியிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒரு நல்ல தாயாக இருந்து அவருடைய வாழ்க்கையிலே வழிநடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய குடும்பத்திலே தாயை அல்லது மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தாயாக இருந்து ஆறுதல் படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.